செல்வாக்கு இருக்கிற 5 ஸ்டேட்ல வாங்கி சிம்பிள் மெஜாரிட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. தென் மாநிலங்களை பத்தி கவலையே பட மாட்டான். மாநில பட்டியலில் இருக்கிற பொதுப்பட்டியல் கேரளாவோ இவங்க எல்லாம் சொன்னபடி கேட்டு, காஷ்மீரோ இந்த மாதிரி ஊர்களெல்லாம் சொன்னபடி கேட்டு ஊருக்கு போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு இருவர்னு சொல்லி மக்களை மேம்படுத்தி மக்களை கட்டுப்படுத்தி இதனால் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. பெண்களுக்கு கல்வி நல்லா நடந்திருக்கு. அவங்க ஒரு குழந்தை 2 குழந்தைய பெற்றுட்டு அடுத்த கட்டத்துக்கான பொழப்பை பார்க்குறாங்க. ஹெல்த்தாக நல்லா இருக்காங்க. அவன் நார்த் இந்தியாவில் 10 குழந்தை 5 குழந்தைன்னு பெற்றுட்டு இருக்கையில நம்ம பிள்ளைய 1 குழந்தை 2 குழந்தை நிற்கல. உடலாகவும் நல்லா இருக்குங்க. பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டோம். நிறைய யோசிக்கிற தன்மை வருது. கல்வி கற்றுக்கிறதுக்கான நிலைமை வந்திருக்கு. நம்ம எல்லாமே பண்பட்டு மேலே வந்துட்டோம். இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திரும்ப நம்ம எடுப்போன்றாங்க. மக்கள் தொகை அப்போ உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் சொன்னபடி கேட்டு ஒழுக்கமாக இருந்த மாநிலங்களுக்கு தண்டனை இவங்க பண்ணுறது. அப்போ யூபியோ அந்த மக்கள் இருக்க பீகாரோ இவங்க எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா பதவதவன்னு பெற்று போட்டிருக்காங்க. நம்ம எம்பிக்கள் இவ்வளோ விவரமாக கேட்டு நம்மளுக்கான உரிமைகளை கேட்டு நம்ம நாட்டை மேம்படுத்தினதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஊர் மேம்படுத்தலை இல்லைப்பா, அப்போ நீங்கள் விட்டு கொடுங்கப்பான்றாங்க. இப்போயே என்ன பண்ணுறோன்னா நம்ம ₹1 கொடுத்து நம்மளுக்கு 10 பைசா தான் நம்மளுக்கு வரியை திருப்பி கொடுக்குறான் இந்த நாடு, இந்த இந்தியாவில். ஆனால் இதே ₹1 யூபி கொடுத்துச்சுன்னா அவனுக்கு ₹10 போகுது இந்த நாட்டிலேருந்து அவனுக்கான சலுகைகள். இதுலேயே அவனுக்கு இவ்வளோ போகுதுன்னா இப்போ கணக்கு பிரகாரம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு 80 எம்பியும் நம்மளுக்கு 39 எம்பி இருக்கையில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 51 58 எம்பியோ வரும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 130 எம்பிக்கள் கூடும்ன்றாங்க. அப்படி இருக்கையில் நம்மளுக்கு இப்போ 7% இருக்கிற வாக்கு சதவீதம் நம்மளுக்கு வெறும் 5 தான் வரும். அவங்களுக்கு 80 இருக்கையில் 130னா அவங்களோட சதவீதத்தை யோசிச்சு பாருங்கள். இப்படி பாஜக ஆள்ற நாட்டு ஊரில் ஃபுல்லாகவுமே அவங்களோட எம்பிக்கள் கூடுச்சுன்னா அவங்களாம் நிர்ணயம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு மாட்டு மூத்திரம் தான் நம்மளோட தேசிய பானம், எல்லாருமே குடிங்கன்னா குடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்மளோட ரெப்ரசன்ட் நம்ம ஊரில் ஒரு பிரச்சனைன்னு போய் கேட்கணும்னா கேட்க முடியாது. கேரளாவில் கொஞ்ச நாள் முன்னாடி வயநாட்டில் இடிஞ்சிச்சு. எவ்வளவோ கோடிகள் கேட்டாங்க, தரமாட்டேன்ட்டாங்க. அதில் 1% கூட தரல. நம்ம ஊரில் வெள்ளம் வந்துச்சு, போய் கேட்டோம், கடை தரமாட்டேன்ட்டாங்க. தெரிஞ்சதை பாருன்னு இந்த கேரளாவில் இருக்க எம்பி கிட்ட கனிமொழி மேடம் கேட்கையில் கையை தூக்கி காட்டுறாப்புல, தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கையில் 544 கிட்டத்தட்ட 800 சில்லறை ஆகையில் நேற்று தோழர் திருமாவளவன் பேசையில் அவர் முழுசாக கூட பேச விடாமல் ஒரு முடிங்கன்றாங்க. அவர் ஒரு நிமிஷம் கேட்கையில் 544 எம்பிக்கே நம்மளால் பேச முடியலன்னா 800 சில்லறையில் நம்மளால் மூச்சு கூட விட முடியாது. கிளம்புன்னு இருப்பாங்க. இதுதான் இதோட முக்கிய பிரச்சனை. அதுக்காக பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதா, இது தப்பா சரியான்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இது மக்கள் கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து அது தகுந்தாப்பில் கொடுத்தா மட்டும்தான் இது சரிப்பட்டு வருமே தவிர இல்லாமல் இதில் சரி ஆகவே ஆகாது. நன்றி.